பரம்பரை சொத்து ஆரம்ப விலை 1,01,000 அது என்ன 1,01,000 ஆரம்ப விலை? உண்மையிலுமே குன்றக்குடியில இது ஏலத்துக்கு போச்சு. 1.5 கோடிக்கு ஏலம் போச்சு. காலையில ஒரு கட்டி வாங்கி கொடுத்து வரட்டி விட்டான். யாரத்த மாமா? நீங்க 6 மணிக்கு அவங்க கடையை கொடுத்துருந்தாங்க. சரி, மலைக்கு மலை அழைக்க மாமதுர சொக்கலிக்க மலைக்கு மலை அழைக்க மாமதுர சொக்கலிக்க அழைக்க குட்டி விட்டு பொட்டி மேல ஏறிட்டு இருக்க. தலையில் கொடி ராமலிங்க ஆடி வரண்டு பக்கத்துல பெருது வாங்கி வந்தா பைத்தியம் போனா. ஏண்டா ஆடி வரனா அந்த பிள்ளைகிட்ட போய் ஆட வேண்டிய இங்கே ஏறிட்டு வர்ற கட்டிக்கிட்டு ரத்த காவல் வெட்டுடா செக்க வந்தவளே சமந்தியுமா வந்தவளே சமந்தியுமா அவருக்கு மட்டும் அடிவான நானும் சொன்னா என்னை அடிச்சுட்டு அந்த ஆள் ஊட்டாங்க. எனக்கு ரெடி அவன் ரெடி அடிச்சுக்கிட்டாங்க. பக்கம் நான் சொன்னா கேப்பீங்க. இன்னொரு திருப்பா அது போய் பக்கம் கார இல்லம்மா பெரிய ஆஸ்பத்திரியில போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்க சுத்தி சுத்தி காட்டுறியடா. ஏய் நான் யாரு தெரியாம விளையாடுறேன். ஏய் யார் அடிங்க இல்லங்க வணக்கம் சொன்னாங்க. டைரக்டர் பார்த்து நம்ம ஊருக்கு இன்னைக்கு டைரக்டர் வந்திருக்காருன்னு பெரிய சார் டைரக்டருங்களா? ஆமாப்பா. சார் கோச்சுக்காதீங்க சார். தெரியாதனமா விளையாடணும் பேசிட்டு சார். என்னென்ன படம்லாம் எடுத்துக்கீங்க? நான் நிறைய படம் எடுத்துருக்கேன். என்னென்ன படம்? அதிசயக்கர பிலிப்பு, புடிச்ச எடுத்த புண்ணியவதி. சார் இதெல்லாம் உங்க பிலிமா? ஆமா, வெளிநாட்டுல ஓடிட்டு சார். செம்ம ஹிட் சார் எல்லாம். நான் இப்போ ஒரு படம் எடுக்கிறேன். என்னது? புல்புல் தாரா. என்ன தாரா? மரியாதை உட்காருடா. தொடர்ந்து ஏன்டா இது எவ்வளவு பத்திரிடா வர? எவ்வளவு பெரிய டைரக்டர்? அது புல்புல் தாரா படம் இருக்க போறாரு சார். உட்காரு. இல்ல சார் வந்திருக்கீங்க. சார் 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 உட்கார்ந்துக்கிட்டோம் சார். சார் இது இப்போ இங்க வந்திருக்கீங்களா சார்? சார் படம் எனக்கு லொகேஷன் பார்க்கணுங்க. அப்படியே வந்துட்டு என் பாரு என்ன சொல்ற பாத்தியா சார்? கடற்கரை கடைசி கிழக்கு கிடைக்கிற சாலை. ஆமா ஆமா. ஈசிஆர் ரோடு இதை தாண்டிட்டா கடல்ல அப்புறம் இலங்கை. இதுதான் கடைசி நம்ம இந்தியாவோட கடைசி ரோடு. இங்க தான் படம் எடுக்க போறேன். படம் எடுக்க போறீங்களா? ஆமா சார். இது படம் இது ஒரு லொகேஷன் மட்டும் பார்க்க வந்தீங்களா? படமே எடுக்க போறேன். ஷூட்டிங் எடுக்க போறப்பா சார். ஹீரோ தேடிக்கிட்டுங்க சார். நீங்க ஹீரோயின் சார். அவங்க தான் ஹீரோயின் சார். ஹீரோ சார் நீங்க ஹீரோ. இதுக்கு நீ தான் ஒத்துடுறேன். புல்புல் தாரா வாசிக்க நீ தான் ஒத்துடுறேன். இந்த விஷயத்துக்கு நீ தான் ஒத்து வருவ. சிரிப்பா பாரு. ரொம்ப சந்தோஷம் சார். என்ன படம் எப்படி கதை? சார் ஒரு நிமிஷம். அவங்க தான் இருக்கிறீங்க. நல்லா இருக்கீங்களா? என் படம் உருப்பிடுமாடா? இருங்க சார். ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். பேர் என்னன்னு கேட்டேன். இதுல கதையை சொல்றேன். அதுதான் நீ சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடிட்ட. திரும்பி வந்தா இல்லையா சார்? திரும்ப வரும்போதுதான் மாமா பொண்ணு பாக்குறேன்.
அது சின்ன பிள்ளை இருந்தா பெருசாயிடுச்சு. அதை சார் பார்த்து ஒரு காலம் ஃபர்ஸ்ட் கதை இந்த பிள்ளைக்கு சொல்லிடுங்க சார். நல்லா வாழாச்சு சார். இந்த பிள்ளைக்கு கதையை சொல்லுங்க. நான் ஆம்பளை போய் அப்புறம் எனக்கு சொல்லுங்க. ஏமா எங்க கதை என்னன்னா, எங்க அவர் உங்க மாமா எங்க மாமா பையன் ஓடிட்டாரு. அவங்க வந்துட்டாரு. உண்மையுமே எவ்வளவு சிரமப்பட்டு நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். அவன் என்னமோ நெளியுறா, நீ பவுடர் அடிக்கிறேன், பணத்தை நடிக்கணும், அதெல்லாம் மேக்கப்ல ஒரு போல ஒழுங்கா அடிக்கிறேன். டீச்சட்டியை கறி போட்ட மாதிரி ஒருத்தர் வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் மேக்கப் மேன் என்ன நோக்கம் டச்சப் நீ ஆகி கதையை கேளா. சார் சரி கதை சொல்லுங்க. அப்பா அதுக்கேப்பா போடுறீங்க இந்த படம் புல் தான் ரன்னிங்களா சார்? வாத்திய குடும்ப போட்டா இல்ல தேவ் படம் நடிக்கிறேன். ஓகே கதையை சொல்லணும்ல, ஆமா. அந்த பொண்ணை கட்டி பிடிக்கணும். சரி நீ அந்த பொண்ணு அங்கே இருக்கணும், எது ஒரு எமோஷனோட வரணும், ரொம்ப ஒரு காதல் ஃபீலிங்கோட வந்து காதல் feeling. அதை கட்டி பிடிக்கணும். இந்த பிள்ளை என் மாமா மகன் கதைக்கு என்னப்பா சத்தியமா சொல்றேன். என்ன செய்யும்? நானும் 10-15 வருஷமா அந்த நாடகத்துறை சரி. குடிச்சு நம்பிக்கிட்டு கிடக்கேன். எதை? வாய்ப்பு கிடைக்குது. ஆமா, இந்த கிடைச்சு அமைச்சிருவேன். தெரியும். சார் 10-15 வருஷம் பெட்டியே தான் சார். சரி. ஆனா எனக்கு முத இந்த படத்தை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஆமாடா. நீங்க நல்லா எவ்வளவு பணிவு. நீ 100 வருஷம் நல்லா இருப்படா. எவ்வளோ? சார் இது கிடைக்கு சார். இதெல்லாம் நான் இது brand காரங்க சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நல்லா வருவேன். சார் நான் கதையை சொல்லிட்டல. கதை என்னன்னு சொல்லுங்க மறுபடியும். இல்ல நான் பேசிட்டு எத்தனை நாள் அவனுக்கு சொல்லுவேன். ஏன்னா நான் டைரக்டா ஒரு புரோக்கரா. அது என்ன சொல்றேன்னா, ஏமா எங்க அந்த பையன் எங்க கொஞ்சம் மாமா பையன் அவர் உங்க மாமா போயிட்டாரு. திரும்பி வந்தாரா? ஏமா நீ கதாநாயகியா இல்ல ஏர்வாடி தற்காவல பைத்தியமா? இல்லங்க, இன்னைக்கு தான் மாமா பையன் புதுசா எப்படி பாக்கணும். மாமா? சின்னதுல பார்த்ததா? கோச்சுக்கு அது படம் அந்த பிள்ளைய கட்டி முடியா? ஆக்சன் சொல்லவா? ஏன் சார் நீங்க ஒரு வாட்டி நடிச்சு காமிங்க. அது எப்படி பண்றேன் நான்? அதே சுத்தமா அந்த படம் இங்க இருக்கும். அக்கா மாமா பொண்ணு ஒரு எமோஷன் பார்த்தோட சந்தோஷம். நான் 10-15 வருஷம் அது பெட்டியை தான் சார் அனுப்பிச்சு. அதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு யாருமே கொடுத்ததில்ல சார். நீங்க டேய் ரொம்ப பணிவிடா. எப்பா இப்படி விழுறியா? எப்படா சார் இப்படி விழுறியா? எவன் குடி தோண்டடா? சரி சரி. சரி சார். அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறியா? கட்டி பிடிக்கிறேன் சார். சார் இந்த கதை என்னன்னு ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி கதை இவன் நேரா சொன்னது என்ன சொன்னேன்? ஃபீலிங்ல இருந்துட்டேன். நீங்க சொன்னோன்னு அந்த இமேஜினேஷன் போயிட்டேன். கையோட வெட்டி போயிட்டேன். ஒரு வாட்டி மட்டும் வாங்க. அந்த பொண்ணு அது வாங்க சார். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? எங்க மாமா பையன் சின்னதுலயே போயிட்டாரு. இப்ப பெருசா அது ஏன்டி லூசு முண்டை? மாமா பையன் இந்த படத்தை நடிக்கிறப்ப அது தேவையில்லை சார். என்னத்த தேவை? நான் மேக்கப் போடுவேன்ல, எனக்கு தெரியாதா? எந்த இடத்துல மேக்கப் போடணும், எந்த மேக்கப் போடுங்க? கோச்சு கதையை தெரியுமா? அதான் உரி விட்டு வா. உரி விட்டு செட்டு. போடு. சரி அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறியா? சரி சார் சத்தியமா சொல்றேன் சார். ஐயோ அந்த 10-15 வருஷம் ஐயோ இந்த பெட்டியை தான் சார் அனுப்பிச்சு. சாமி எனக்கு இந்த வாய்ப்பு யாரும் சத்தியமா சொல்றப்பா. இனிமே படம் எடுக்க விட்டாரு. உன்னையமா லூசி கூப்பிட்ட பார்த்தா உன் கால நான் விடுத்து மன்னிப்புக்கேன். சார். ஐயோ சார் எவ்வளவு பெரிய என்ன சார்? நீ போடா போப்பா. சீனு மட்டும் சொல்லுங்க சார். எல்லாம் சார் நல்லா நடிச்சுக்காங்க. இதோட என் படைக்க முடியும். இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க எப்படி இந்த பிள்ளை ஓடி போய் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் நடிக்கிற நடிப்புல நீங்க எனக்கு அவார்டு கொடுக்கலன்னா பாருங்க. எப்பா என்னடா கேமரா இவ்வளவு பெருசா இருக்கு? ஸ்டைலா நடக்கிறேன். ஒரு ஸ்டைலா தான் இருக்கு படமே.
எங்க மாமா பையன் மாமா பையன் புரோக்கர் பையன் ரெடியா ஆச்சா ரெடி ஓகேடா நடந்து போய் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு நான் படம் பொழச்சு போயா சத்தியம் மட்டும் விடாது. ஒரு கைத்துட்டுங்கண்ணே. ஏன்னா எனக்காக பெட்டி வாசிக்கிறத விட்டு இறங்கி வந்து என்னுடைய ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு இருந்த அன்பு அண்ணனுக்கு என் சார்பா நம்ம கிராம சார்பா ஒரு கைத்து அதுதான் நான் படம் நாளே ஆட்டம். எங்க எங்க மாமா பையன் மாமா ஐயோ நான் எதுக்கு வந்திருக்கேன்? நானே 10-15 வருஷமா பட்டியை ஒரு நோக்கி விடா இது முழங்குது இது முழங்குது கரும்பதாரு நல்லாவே பாடுற அக்கா உடம்பு சரியில்லை.